ஒரு மாசம் எந்த மனைவி வீட்டுக்கும் யாரும் என்ன செய்யல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல. யோசிச்சு பாருங்க, மனைவிமார்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாலாம் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் எங்களை தலாக்கு விட்டுட்டாங்களான்னு தெரியலையேன்னு அழுகுறாங்க. சொல்றது புரியுதா? அதுவும் அவ்வளவு பாசமா இருந்தாங்க மனைவிமார்கள். ஒரு மாசம் கணவனை பார்க்க முடியலன்னா தாங்க முடியுமா அவங்களால? தாங்க முடியாது, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க மனைவிமார்கள்லாம். ரசூலுல்லாஹ் அந்த ஒரு மாசம் அவங்க அந்த தவணை முடிந்து முதல்ல யார் வீட்டுக்கு தான் வர்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ வார்த்தையை கவனிங்க. ரசூலுல்லாஹ் உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம வீடுகள்ல இருந்தா ஏங்கிக்கிட்டு இருக்க மனைவிமார்கள் என்ன செய்வாங்க? உங்களை பார்க்காம என் கண்ணெல்லாம் பூத்து போயிடுச்சு, நீங்க வந்தா மட்டும் போதும், வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வகை வகையா செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு வரவேற்பாங்களா மாட்டாங்களா? அப்படிதானே? யதார்த்தம் அப்படிதானே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் உள்ள நுழைஞ்ச உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னக்க குந்த கத அக்ஸம்த அல்லா ததுகுல் அலைனா ஷஹ்ரா, நீங்க ஒரு மாசம் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டீங்க. இன்னமா அஸ்பஹத மின் 29 லைலா, 29 நாள் தான் ஆயிருக்குது, அதுக்குள்ள வந்துட்டீங்களா, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. புரியுதா சொல்றது? நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், 29 நாள் தான் ஆகுது, இன்னும் 30 நாளே ஆகல, அதுக்குள்ள வந்துட்டீங்களே. இதை மட்டும் நம்ம வீடுகளில் இதை சொன்னா என்ன நடக்கும்? ஏய், நான் வந்ததே பெருசு, நீ தாங்கணும். நான் இதுன்னு 29ல வந்துட்டீங்க, இன்னும் ஒரு நாள் இருக்குதே, போயிட்டு வாங்கங்கிற மாதிரில இருக்குது, பா இன்னும் ஒரு மாசம் நான் வரமாட்டேன் அப்படின்னு கோச்சுக்குப்போம். ஆனா அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, இது ரசூலுல்லாஹ்ட்ட அதிகம். இன்னொன்னு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்க சொன்னதே எதுக்காகத்தான்? ஒரு ஏக்கத்துல தான். ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வரமாட்டாங்களா, நாளைக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுல கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 29 நாள் வந்துச்சு. இப்ப டவுட் கேட்கறாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் வாக்கு கொடுத்தா மீற மாட்டாங்கல்ல, சத்தியம் பண்ணா மீற மாட்டாங்கல்ல. அப்ப 29 நாள் ஆயிருக்குது, ரசூலுல்லாஹ் வாக்கு மீற மாட்டாங்க. 30 நாள்னு சொன்னீங்களே, இந்த 29 நாள் தான் இருக்குன்னு டவுட் கேட்கறாங்க. ஆனா நான் சொன்ன மாடலேஷன் உங்களுக்கு எப்படி விளங்குச்சு? சண்டை வர்ற மாதிரி விளங்குச்சா? ரசூலுல்லாஹ் எப்போதும் பாசிட்டிவாவே திங்க் பண்ணுவாங்க மனைவிமார்கள் விஷயத்துல. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஆயிஷா, மாதங்கிறது 29ஆவும் இருக்கும் 30ஆவும் இருக்கும். நம்ம மாசம் புரியுதா? 30 31 கணக்கு இல்ல, நம்ம மாசம் 20. பாருங்க, மாதம்ங்கிறத 29ஆவும் கணக்கிடணும் 30ஆவும் கணக்கிடணும் பெரிய பார்த்துங்கிற தகவலை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள்ல இதுவும் ஒரு ஹதீஸ். இவ்வளவு அழகான ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையை பாத்தீங்களா? மனைவிமார்களை எந்த காலத்திலும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க ரசூலுல்லாஹ்.